ஒரு விஷயத்தை மாத்திரம் நம்ம என்ன செய்யறோம்னா, அடிக்கடி ஒவ்வொரு ட்ரைனிங்கும் நம்ம சொல்வது என்னன்னா, எல்லா சபைகளிலும் எல்லா ஊழியர்களும் உங்கள் சபை மக்களுக்கு டிபிஎஸ், அதாவது டிஸ்கவரி பைபிள் ஸ்டடி நீங்கள் எல்லாரும் நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆழமாக ஒவ்வொரு மாதமும் அதையே தான் நாம் என்ன செய்கிறோம், மறுபடியும் நாம் என்ன செய்கிறோம், அவர்களை மெருகேற்றிக்கிறோம். அதாவது நிறைய இடங்கள்ல இது நடக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி. நீங்க எத்தனை பேர் டிபிஎஸ் நடத்துறீங்க? ஏன்னா நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன செய்யறோம், இந்த டிபிஎஸ் பத்தி நம்ம பேசுறோம், ஆனா நம்ம செயல்படுத்துறோமா அப்படின்றது தான் இந்த இடத்துல நம்மளுடைய கேள்வி. எத்தனை பேர் நடத்துறீங்க? யாராவது நடத்துறீங்களா? நடத்துறவங்க சொல்லுங்களேன். மாசம் வரோம், கவனிக்கிறோம். நீங்க நடத்துறீங்களா டிபிஎஸ்? சபை இருக்கிறவங்க நீங்க நடத்துறீங்களா? அதாவது ஏன் நடத்த முடியல அப்படின்னாலும் அதுக்கான சொல்யூஷனை நாம் என்ன செய்யலாம். ஏன் நடத்த முடியல அப்படின்றதுக்கான வழிகளையும் நாம் என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். இப்போ நிறைய பேர் நம்ம என்ன செய்யறோம்னா, வரோம் கேட்குறோம், ஆனா நம்முடைய பணித்தளத்தில் நம்ம என்ன செய்யறதில்ல, அதை செய்யறதில்லை. முழுக்க இது சீசர்களை உருவாக்குவதற்கான பயிற்சி. என்ன சொல்றது? டிஎம்என், டிசைபிள் மேக்கிங் மூமெண்ட். சீசனா இருந்து சீசர்களை நீங்க என்ன செய்யணும், உருவாக்க வேண்டும். இப்ப நம்ம எல்லாருமே சீசர்களாக இருக்கிறோம். இப்ப நம்ம அடுத்த கட்டம் நம்மளுடைய சபைக்கு வருகிற பிள்ளைகளை சீசர்களாக நாம் என்ன செய்யணும், உருவாக்க வேண்டும். இப்ப அதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, முதல்ல நிறைய பேர் இதை நம்ம என்ன செய்து போய் சேர்ந்துருக்கான்னு சொல்லி என்ன செய்ய பார்த்தோம்னா, நிறைய பேர் அதை என்ன செய்ய மாட்டோம், செய்ய மாட்டோம். நிறைய பேர் என்ன செய்ய மாட்டோம். நீங்க செய்ய ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடக்குன்னா, உங்களுடைய இடத்துல உங்க வீட்டு சபையில ஒரு பெருக்கத்தை நீங்க என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். நாங்க ஒவ்வொரு வாரமும் எங்க சபையில இதை நாங்க என்ன செய்யறோம், நடத்துறேன். என் வீட்டுல நாங்க நடத்துறேன். முதல்ல நம்ம வீட்டுல நடத்தலாம், அடுத்து நம்ம சபை பிள்ளைகளுக்கு நடத்தலாம். இது நம்மளுடைய அவங்களுடைய மொழியில அவங்களுக்கு தெரிந்த விதத்துல கதை வடிவில அவங்களுக்கு சத்தியத்தை நாம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அது ஈஸியாக எல்லாருமே இந்த பணியை செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. சரிங்களா? அதாவது அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம், அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி எஜமானிடத்துல வேண்டிக் கொள்ளுங்க. இப்ப அறுப்பு மிகுதியாக இருக்கிறது, அதை அறுவடை செய்வதற்கு ஆட்கள் தேவை. இப்ப ஆட்களை என்ன ஏற்படுத்தணும், நம்ம சபையில இருந்து நாம என்ன செய்யணும், உருவாக்க வேண்டும். அவ எப்படி உருவாக்குனா, இதுக்கு நம்ம என்ன செய்ய போனா, ஒரு வேலை யாருமே செய்ய முடியல அப்படின்னா அவங்களை ஊக்கப்படுத்துதான் நம்மளுடைய வேலை. அதுக்கு நாம என்ன சொல்றோம், ஐக்ரோ பயிற்சி, ஐக்ரோ டீச்சிங். அப்ப இந்த ஐக்ரோ அப்படின்னா, அதாவது இந்த பணியானது எல்லா பிள்ளைகளும் ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும். எளிமையாக அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு அவர்கள் போய் மற்றவர்களுக்கு இந்த விஷயத்தை, ஆண்டவருடைய வேத பகுதிகளை, ரட்சிப்பை குறித்து, தேவனை குறித்து அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு அவர்கள் என்ன செய்யணும், நகர வேண்டும். ஆனா போகவே மாட்டேன்றாங்க. இப்ப அவர்களை எப்படி நாம சந்திக்க வேண்டும் அப்படின்றத இந்த ஐகுரோ பயிற்சி நாம என்ன செய்யறோம், கொடுக்கணும். அது முக்கியமாக என்எம்எஸ், அதாவது இதுல 3 விதமான காரியங்கள். ஒன்று ஏசி, அதாவது ஏரியா கோஆர்டினேட்டர். டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஏரியா கோஆர்டினேட்டர் வச்சிருக்கிறாங்க, அது நான் இருக்க ஏசின்னு சொல்லிட்டு. அடுத்தது தாலுக்காவுக்கு ஒருத்தர் வச்சிருக்கிறாங்க, அவங்க எம்பிஎஸ் மாஸ்டர் ட்ரைனர் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஞானதுரம் தாலுக்காவுக்கு, வேப்பனப்பள்ளிக்கு ஞானதுரம் இருக்கிறார். அப்படி நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல 12 தாலுக்காவுக்கு 12 எம்பிஎஸ் பாஸ்டர்களை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், நியமித்திருக்கிறோம். அடுத்தது அந்த எம்பிஎஸ்க்கு கீழே 12 என்எம்எஸ் ஊழியர்களை நாம நியமித்திருக்கிறோம். அதாவது என்எம்எஸ் நெகட்டிவ், அந்த பகுதியில ஊழியர் செய்கிற, அந்த தாலுக்காவில் ஊழியர் செய்கிறவர்களை அவங்க தேர்வு பண்ணி ஏசிக்கு எங்களுக்கு முதல்ல பயிற்சி கொடுக்குறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, எங்களை அழைத்து இந்த மாதம் என்ன பாடத்தை நீங்க நடத்த வேண்டும் என்று சொல்லி அவங்க எங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. ஜூம் மூலமா கொடுக்குறாங்க, நிறைய வீடியோவை அனுப்பி வைக்கிறாங்க, சில நேரங்களில் டைரக்டா அழைத்து என்ன செய்யறாங்க, பயிற்சி கொடுக்குறாங்க. அந்த பயிற்சி நம்ம என்ன செய்யறோம், எம்டிஎஸ்க்கு கொடுக்குறோம். எம்டிஎஸ் போயிட்டு என்ன செய்யணும், என்எம்எஸ்ங்களுக்கு அந்த பயிற்சிக்கு போய் சேரணும். ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, இந்த பயிற்சியானது ஏசிக்கு எம்டிஎஸ்க்கு மாத்திரமே நிக்குது. அடுத்த கட்ட என்எம்எஸ்க்கும் சபைக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, போக மாட்டேங்குது. இப்ப ஐக்ரோ டீச்சிங் அப்படின்னு கேட்டா என்ன செய்ய மாட்டேங்குது,
நிறைய பேருக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. இப்ப அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, எல்லாருக்குமே இந்த சத்தியமானது எல்லா சபையில இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் என்ன செய்யணும், போகணும். இப்ப அப்படி போகணும்னா என்ன செய்யணும், ஐக்ரோ பயிற்சி நமக்கு ரொம்ப அவசியம். அதாவது இந்த ஐக்ரோ கோச்சிங் என்னன்னா, ஒருவரை சந்தித்து அவர்களை ஊக்கப்படுத்தி இது எப்படி செய்யலாம். அதாவது நம்ம ஒரு பயிற்சியாளரா இருக்கிறதுனால, நான் ஒரு பயிற்சியாளர்னால நான் எப்பவுமே என்ன செய்யக்கூடாது, அதிகாரமா நம்ம என்ன செய்ய முடியாது, எதையுமே பேசக்கூடாது. ஞானத்தோடு இருக்கிறாரு, ஐயா மீட்டிங் எத்தனை மணிக்கு வச்சு எத்தனை மணிக்கு நடத்தினீங்கிற, அப்படி ரொம்ப ஒரு மாதிரியா பேசினா அவருக்கு எப்படி இருக்கும், ரொம்ப திமுறா பேசுறாரு அப்படின்னு நினைப்பார் இல்லையா. அதனால இந்த ஐக்ரோ பயிற்சி, அதாவது ஐ ஃபார் இன்வைட் பண்ணுவது, அதாவது உங்க பணித்தளத்தில் இல்ல உங்க கூட உடன் ஊழியர் செய்கிறவர்களை அவர்களை வர வைத்து அவர்களிடத்துல முதல்ல நீங்கள் அன்பாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும். நான் பயிற்சியாளர், எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு, டிஸ்ட்ரிக்ட்ல பெரிய பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க இல்லையா. நான் இப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக பொறுப்பு இருக்கேன். அநேக எம்பிஎஸ், கிட்டத்தட்ட 156 ஊழியர்கள் இருக்காங்க. ஆனால் யாருக்கு நான் போய் அதிகாரமாக நான் என்ன செய்யறதில்ல, பேசுறது கிடையாது. பாசிக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். எல்லா மாவட்டத்திலும் வேற மாதிரி நடக்கும். ஆனால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிறவங்களை கேட்டால் அவங்க வித்தியாசமாக பேசுவாங்க. எல்லாமே சில நேரங்களில் அவர்கள்கிட்ட முறையாக பேசி அவருடைய சூழ்நிலைகளை அறிந்து கொண்டு, ஐயா நீங்கள் எப்போ மீட்டிங் நடத்துவீங்க, அதாவது இவரை கட்டாயப்படுத்த முடியாது. ஐயா நீ எனக்கு இன்னைக்கு தான் டேட் இருக்கு, அதனால இன்னைக்கு தான் மீட்டிங் வைக்கணும்னு நான் ஞானத்துக்கு என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. அதே மாதிரி தான் ஊழியத்தில் இருக்கிற நம்மளும் ஒரு சபை வீட்டுக்கு போறேன்னா, நான் இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கேன் அதனால நீ வீட்டில் இருந்து சொல்ல முடியாது. அப்படி சொன்னா எப்படி இருக்கும், அவங்க வருவாங்களா, விருப்பப்படுவாங்களா, ரொம்ப கஷ்டம். அவங்களுடைய நேரத்தை தான் நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்தணும். அப்ப முதல்ல இன்வைட் பண்ணுவது, அதாவது ஐக்ரோன்னு சொல்றோம். அப்ப முதல்ல ஒருத்தரை தேர்வு செய்து அவர்களை இன்வைட் பண்ணி அவர்களுக்கு அழைப்பு கொடுத்து அவர்களை குறித்து அதிகமாக விசாரிப்பது. நீ அந்த இடத்துல உன்னை என்ன செய்யக்கூடாது, ஒரு பெரிய லெவல்ல நீ என்ன செய்யக்கூடாது, வைக்கவே கூடாது. சாதாரணமா அவரோடு ஒரு நல்ல நண்பராக நல்ல ஒரு உறவு வைத்து அவரை வர வச்சு, உங்களுடைய ஊழியம் எப்படி இருக்கிறது, உங்க ஃபேமிலி எப்படி இருக்கிறது, உங்க குடும்ப சூழ்நிலைகள் எப்படி இருக்கு, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவரிடத்துல ரொம்ப தாழ்மையாக பழக வேண்டும். என்ன நடக்குதுன்னா, தலைவராக இருக்கிறதுனால சில நேரங்கள் அதிகாரம் பண்றதுனால அவங்க என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க இல்லையா. அது ஒரு பெரிய தவறா இருக்கு. நான் தலைவர் எனக்கு இந்த இதெல்லாம் கொடுத்துட்டாங்க அதனால நான் இப்படிதான் இருக்கணும், அப்படி பண்ணவே கூடாது. அடுத்தது ஜி ஃபார் நம்மளுடைய கோல், இலக்கு என்ன. அதாவது இந்த ஐக்ரோ பயிற்சியானது அவர்கள் உள்ளத்தில் இருக்கிற தரிசனங்களை வெளியே கொண்டு வருவதற்கு நம்ம ஒரு கருவியாக இருக்கிறோம், அவ்வளவுதான். ஏற்கனவே அவங்களுக்குள்ள ஒரு தரிசனம் இருக்கிறது, அவங்களுக்குள்ள ஒரு பாரம் இருக்கிறது, அவங்களுக்குள்ள ஒரு வேலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கு. அந்த விஷயத்தை நாம வெளியே கொண்டு வருவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவியாக இருக்கிறார். நாம் அவர்களுக்கு ஒரு கருவியாக இருக்கிறோம், அவ்வளவுதான். இங்க போய் அதிகாரம் செலுத்துவதெல்லாம் இல்லை. அப்ப நம்ம கேள்விகளை எழுப்பும் பொழுது அவர்களிடத்துல இருந்தே அந்த கேள்விக்கான பதிலை நாம் என்ன செய்யணும், கொண்டு வர வேண்டும். அப்ப ஜி அப்படின்னா கோல். உன்னுடைய இப்ப பாஸ் இங்க நம்ம ஏதாவது உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப 2 பேராக இந்த ஐக்ரோ பயிற்சி பண்ணும் பொழுது நீங்க அவரிடத்துல இவர் போய் அவரிடத்துல கேட்கணும், ஐயா நீங்க இந்த மாசம் இந்த டிபிஎஸ் பயிற்சியானதை எத்தனை பேருக்கு நடத்துவீங்க அப்படின்ற கேள்வியை நாம் என்ன செய்யணும், அவரிடத்துல கேட்கணும். அவரிடத்துல என்ன செய்யணும், கேட்கணும். இப்ப அப்படி கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க, நீங்க கேளுங்க அவர்கிட்ட, ஐயா எத்தனை டிபிஎஸ் நடத்துவீங்கன்னு கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க. நீங்க பன்னவாசத்தை கேளுங்க, ஏன் எத்தனை டிபிஎஸ் ஸ்கூல் இந்த மாசம் நடத்துவீங்க அப்படின்னு கேளுங்க. ஒரு நாள், ஐயா நீங்க எத்தனை சொன்னீங்க, எத்தனை கேட்டீங்களா, கேள்வி கேட்டீங்க. டிபிஎஸ் சந்திப்பீங்க. இது எப்படி இந்த இலக்கை எப்படி செய்ய தீர்மானம் எப்படி எடுக்க போறீங்க. இப்ப 4 பேரை நீ
தம்பி பர்னபாஸ் சொல்றாரு, நான் என்ன செய்ய போறேன், ஒரு 4 வீட்டு சபைகள்ல இந்த டிபிஎஸ் குழுவை நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஐயா இவரு ஒரு 2 பேர் சொல்றாரு, நீங்க ஒரு 2 பேர் சொல்றீங்க, எப்படி செய்வீங்க? இதற்கான கேள்விய நான் தலைவராக இருந்து உங்களிடத்துல நான் தலைவராக இருந்து கேட்கிறேன். உங்களிடத்துல தான் அந்த பதிலை நான் என்ன செய்யறேன், வாங்குறேன். நான் பதில் சொல்லி தர போறது கிடையாது. இப்போ அவரிடத்திலிருந்தே நம்ம என்ன செய்யறோம், பதில வாங்குறோம். இப்ப 4 சபையை, நான் 4 வீட்டு சபையை நான் ஸ்தாபிக்க போறேன் அப்படின்னு இப்ப நீங்க சொல்லியிருக்கீங்கன்னா, இப்ப இந்த 4 வீட்டு சபையில டிபிஎஸ் குழுவை எப்படி ஆரம்பிப்பீங்க என்ற பதிலையும் நீங்க தான் என்ன செய்யணும், சொல்ல வேண்டும். எப்படி ஆரம்பிப்பீங்க? ஐயா இப்போ நான் நடத்தினே இருக்கேன் முன்னுக்கூட்டியே. அடுத்தது இடையில அவங்களை கூட்டி சேர்த்தி அவங்களுக்கு விவரமாக தெளிவாக அன்னைக்கு நாம் என்ன செஞ்சோங்க, இன்னைக்கு என்ன செய்ய போகிறோங்கன்றது அவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க போகிறோங்க. ஓகே, வேற சொல்லுங்க, வேற எப்படி சந்திப்பீங்க? எப்படியும் ஹவுஸ் விசிட்டிங் போகிறோம், போறீங்க, வாரத்தில் ஒரு வீடு கண்டிப்பாக சந்திப்போம். அந்த வீட்டில் இருக்க 3 பேரோ 4 பேரோ உட்கார வச்சு ஒரு வேலை பகுதியை நம்ம கொடுக்கப்படுற வேலை பகுதியை அவங்கள வாசிக்க வச்சு அது என்ன புரிஞ்சுட்டாங்கன்னு அவங்களே கேட்டு அவங்கக்கிட்டேயே ஒரு கதை மாதிரி கேட்டுட்டு நமக்கு என்ன அவங்களுக்கு சொல்லணுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு செய்தி வேலை நம்பி அப்படி சொல்றாரு. ஏற்கனவே நடக்கிற டிபிஎஸ் ஸ்கூல்ல போயிட்டு நம்ம என்ன செய்ய போறோம், அவங்களுக்கு கதையை சொல்லி கொடுக்குறோம், அவங்க ஊக்கப்படுத்துறோம், மறுபடியும் அவங்களை என்ன செய்யறோம், கொண்டு வரோம். சரி, ஓகே. நம்ம என்ன இன்னும் எஃபெக்டா நம்ம பண்ணணும்னா, அதாவது நம்ம இந்த டிபிஎஸ் குழுவை நம்ம உருவாக்கணும்னா முதல்ல நம்ம இந்த அதாவது வைகாஸ் அப்படின்ற முறையை நம்ம என்ன செய்யலாம், பொதுநெறிவு செஞ்சார் இல்லையா? ரொம்ப எளிமையான முறையில், அதாவது பிரச்சனை ஏன் ஏற்படுதுன்னா, நம்மளுடைய ஊழியமெல்லாம் நமக்கு தெரியாத நபரிடத்துல நம்ம போய் நிற்கிறனால தான் பிரச்சனைகள் வருது. இப்போ கொர்நேலியு என்ன செய்யறாருன்னா, அவருடைய வீட்டு அவருடைய சொந்த பந்தங்களுக்கு அவர் என்ன செய்யறாரு. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, இப்போ உங்களுடைய சொந்தங்கள், அதாவது வைகாஸ் மெத்தடை நீங்க பயன்படுத்தணும். உங்களுடைய உறவு முறைகள் மத்தியில முதல்ல உங்களுடைய சத்தியத்தையும் உங்களுடைய சாட்சியும் நீங்க என்ன செய்யறாங்க, கொண்டு போகலாம். அண்ணா, தம்பி, சித்தப்பா, பெரியப்பா, ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மக்கள் மத்தியில நீங்கள் அந்த இடத்துல போய் சொல்லும் பொழுது என்ன நடக்குன்னா, என்ன விதமான பிரச்சனையும் நமக்கு என்ன செய்யாது, வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்ப நம்முடைய தரிசனம், அதாவது இன்வைட் பண்றோம், நம்ம பேசுறோம், அவங்களை ஊக்கப்படுத்துறோம், அடுத்தது அவங்களுடைய இலக்கு என்ன அப்படின்றத நம்ம அவரிடத்துல கேட்கிறோம். இந்த மாசத்துல நான் 1 ஆளையோ 2 ஆளையோ சந்திக்கிறேன்னு சொல்ல போறாங்க. அவர்களை கேட்டு மறுபடியும் நம்ம அடுத்த சந்திப்புல வரும்பொழுது யதார்த்தமான அந்த இடத்துல தற்போது அதாவது நம்ம பார்த்துட்டோம், இன்வைட் பண்றோம். அடுத்தது அவங்க இடத்துல கோல், உங்களுடைய இலக்கு என்ன அப்படின்னு கேட்கிறோம். ரியாலிட்டி, அதாவது யதார்த்தம், தற்போது அந்த பகுதியில் இருக்கிற நிலைமை என்ன, நீங்க போனீங்களே அந்த பகுதியில் அந்த டிபிஎஸ் குழுவுடைய நிலைமை என்ன அப்படின்ற கேள்விகளையும் நம்ம அவங்க இடத்துல என்ன செய்யணும், கேட்க வேண்டும். அப்ப இது ஒவ்வொரு முறையும் நம்ம அந்த வைகாஸ் முறையிலே நம்ம பாடத்தை நடத்தும் பொழுது நமக்கு எந்த பிரச்சனைகளும் நிச்சயமா என்ன செய்யாது, வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது இந்த பணியானது நம்ம மாத்திரம் செய்வதல்ல, எல்லா நபர்களும் என்ன செய்யணும், செய்ய வேண்டும். அப்ப இந்த டிபிஎஸ்ல இப்ப நமக்கு இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, புதிய பாடங்கள், அதாவது சில 10 கதைகளை நமக்கு என்ன செய்யறாங்க, சொல்லி கொடுக்குறோம். வேதத்துல ஏற்கனவே நம்ம சில பாடங்கள் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம். போன மாசம் நம்ம என்ன செய்யறோம், 4 கதைகளை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், பார்த்துருக்கிறோம். அதாவது ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு கதைகளை நாம் என்ன செய்யணும், அவங்களுடைய எப்படி ஈஸியா அவங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்க கதையை முதல்ல என்ன செய்யணும், கற்றுக்கொண்டு நீங்க போக வேண்டும்.
இப்ப பைபிளே இல்லாம நீ நான் கதை பேசுறதுனால என்ன நடக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லா இருக்குமா இல்லை நல்லா இருக்காதா? அதை சொல்லுங்க முதல்ல. நல்லா இருக்காது. நல்லா இருக்காது. ஓகே. பைபிளோட போனா நல்லா இருக்கும். சரி, பைபிளே இல்லாம போனா பிரச்சனை வரும். யதார்த்தமா எல்லாம் உட்காந்துக்குவாங்க. பைபிள் வச்சு எடுத்தோம்னா ஒரு பக்தி பிரவேசத்தோட உட்காரவங்க நம்ம பேச்சு கொஞ்சம் தான் பேச முடியும். பைபிள் இல்லாம உட்கார்ந்தோம்னா அந்த குடும்பம் வந்து புதியவர்களா இருக்கிறதுனால அந்யோன்யமா செட் ஆகிடுவாங்க. இயேசு கிறிஸ்து ஊழியம் சேரும்போது மாத்தாள் மரியாள் வீட்டுல எல்லாம் போய் உட்காந்து போது எல்லாமே பைபிள் வச்சுருப்பாங்க நினைக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து போயிட்டு வீடுகள்ல அவர் பெத்தானியாலாம் அவங்க வீட்டுலாம் போய் பேசுவார் இல்லையா? அப்ப அங்க பேசும்பொழுது அவர் பைபிளோட பேசியிருப்பாரா? அவங்க எல்லாரும் மாத்தாள் மரியாள் லாஸ்ட் எல்லாம் பைபிள் வச்சுருப்பாங்களா? ஐயா அந்த பக்தி இருந்துக்குங்க. தெய்வம் நாம மனுஷனுங்க. இல்லடா, அப்பா அவர் தெய்வம்னா அவங்களுக்கு தெய்வமா தெரிஞ்சாரா? ஆமா, எல்லாருமே அவங்க தெய்வமா அவங்க என்ன செய்யறாங்க? எல்லாருமே இயேசுல தெய்வமா அவங்க ஏற்றுக்கொள்ளல. ஒரு சிலர் மாத்திரம் தெய்வமா இருந்தாங்க, ஒரு சிலர் மனுஷனாவே என்ன செய்யறாங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா என்னன்னா எடுத்துட்டு போறதுனால தப்புன்னு நான் சொல்லல. இருந்தாலும் நம்ம ஒரு வேலை எடுத்துட்டு போகாத ஒரு சூழ்நிலை வரும்போது ஒரு நபரை சந்திக்கிறோம்னா இந்த கதையை நம்ம என்ன செய்யலாம்? திடீர்னு நம்ம ஒரு ஊருக்கு நம்ம போறோம், பைபிள் எடுத்துட்டு போல, திடீர்னு ஒரு நபரை நம்ம யாரோ ஒரு நல்ல பல நாள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ் யாரையோ ஒருத்தர் சந்திக்கிறோம் அப்படின்ற பொழுது பைபிள் நம்ம இடத்துல இல்லைன்னா கூட நம்ம இந்த கதையை நம்ம என்ன செய்யலாம்? சொல்லலாம். அப்ப நம்பிக்கை ஊட்டுகிற ஒரு 10 கதைகள் அதை குறித்து நம்ம என்ன செய்யறோம்? அது டிபிஎஸ் மாடல்ல நம்ம என்ன செய்யறோம்? கத்துக்க போறோம். அதாவது எப்பயுமே நீங்க டிபிஎஸ் மாடல் அப்படின்னாவே உங்களுடைய இடத்துல நடத்தும் பொழுது நீங்க மேல உட்காந்துட்டு அவங்களை கீழே உட்கார வைக்க கூடாது. சமமா இருக்கும். ஆமா, நான் சேர்ல உட்காந்துருப்பேன், மற்றவங்க என்ன செய்யணும்? கீழே உட்காரணும் அப்படின்ற அந்த கான்செப்ட் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. அந்த மாதிரி டிபிஎஸ் போட்டாவே நம்ம என்ன செய்யறதில்ல, நம்ம ரிப்போர்ட் அனுப்புனாலும் அவங்க என்ன செய்யறதில்ல, எடுத்துக்கிறது கிடையாது, ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. அப்போ ஒரு வேலை இப்போ நீங்க உட்காந்துக்கிற எல்லாரும் ஓகே, இப்போ எனக்கு ஒரு சேரை கொடுத்தா நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? சமமா இருக்கும். இப்ப நான் மாத்திரம் மேல உட்காந்து நீங்க தான் கீழே உட்காந்தா எப்படி இருக்கும்? மனசுக்குள்ள ஒரு வேற ஒரு ஃபீலிங் இருக்கா இல்லையா? அப்ப நம்ம ஏதாவது ஒருத்தரை உயர்த்துறது மாதிரி ஒருத்தரை தாழ்த்துற மாதிரி இருக்குது. அப்போ ஒரு வீட்டுக்குள்ள நம்ம போனா அவங்களோடு நம்ம என்ன செய்யணும்? இருக்கு. அதான் சொல்றேன், அவங்க கொடுக்கறது நீங்க என்ன செய்யுங்க? சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இயேசு கிறிஸ்து நாங்க வாசிக்கும் பொழுது 8ஆம் அதிகாரத்துல நம்ம இயேசு எதுவுமே வந்து அவர் எல்லாமே அவர் செய்ததான் நமக்கு என்ன செய்யறாரு? செய்ய சொல்றாரு. 8ஆம் அதிகாரத்துல அவர் என்ன செய்யறாரு? பட்டங்கள் தோறும் போய் என்ன செய்யறாரு? ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கிறாரு, மாடலா இருக்கிறாரு. லூக்கா 8ஆம் அதிகாரத்துல 9ஆம் அதிகாரத்துல 12 பேர் என்ன செய்யறாரு? உருவாக்குறாரு. அந்த 12 பேர் என்ன செய்யறாரு? அனுப்பிடுறாரு. இப்ப இந்த 8ஆம் அதிகாரத்துல 12 பேர் ஒரு கூட இருக்கிறாங்க. கூட இருந்து இயேசு கிறிஸ்து செய்யறதெல்லாம் என்ன செய்யறாங்க? பாக்குறாங்க. 8ஆம் அதிகாரத்துல இவங்க எந்த வேலையும் செய்யல. இப்ப 9ஆம் அதிகாரத்துல இவர் என்ன செய்யறாரு? அனுப்புறாரு. இப்ப அனுப்பும் போது என்ன செய்யறாரு? நீங்க இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது என்ன செய்யறாரு? சொல்லி அனுப்புறாரு. அப்ப நம்ம இப்ப என்ன நம்ம எல்லாம் என்ன செய்யணும்? எதை செய்யணுமோ அதை செய்ய மாட்டோம், எது செய்யக்கூடாதோ அதை என்ன செய்யறோம்? செய்யறோம். அப்படிதானே போயிட்டு இருக்கு. இயேசு என்ன செய்ய சொன்னாரு? எல்லாரும் சீசராக சொன்னாரு. நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? விசுவாசி ஆகி உட்காருங்க. அப்படித்தானே இல்லையா? அப்படித்தானே இயேசு சொன்னாரு, வா நீங்க புறப்பட்டு போய் எல்லாரும் என்ன செய்யுங்க? சீசராக்குங்க அப்படின்னா இயேசு சொன்னார். இப்ப பிதா இயேசுக்கு சொல்லி அனுப்பிச்சாரு, நீ போய் என்ன செய்யணும்? இந்த பூமியில இத்தனை வருஷம் வாங்கணும், நீ என்ன தேவ சித்தத்தை நிறைவேற்றணும் சொன்னார். இயேசு செஞ்சு முடிச்சார். இயேசு கடவுள். ஆனா எங்கேயுமே வந்து இயேசு என்ன செய்யல, எனக்கு எல்லாம் தெரியும், நானும் வந்து தேவனுக்கு ஈக்குவலா இருக்கிறேன், அதனால வந்து நான் என்ன செய்யறேன், ரூட்டை மாத்தி போறேன் அப்படின்னால சொல்ல. பிதா சொன்னதால இயேசு செஞ்சாரு. இப்ப இயேசு என்ன சொல்லிட்டு போயிருக்கிறாருன்னா, நமக்கு ஒண்ணு சொல்லிட்டு போயிருக்கிறாரு, நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை என்ன செய்யுங்க? சீசராக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இப்ப இயேசுக்கு நம்ம என்ன செய்யறோம்? சொல்லி கொடுக்குறோம். அந்த மாதிரி நம்ம என்ன செய்யறோம்? மாறிட்டோம். இப்ப இயேசு, ஐயா நீங்க சொன்னதை நான் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. நான் எல்லாரும் விசுவாசியா தான் நான் என்ன செய்வேன்? மாத்துவேன். சீசனா என்ன செய்ய மாட்டேன்? மாத்த மாட்டேன். அப்ப விசுவாசி எல்லாருமே சீசனா மாறுவாங்கன்னு நம்ம என்ன செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்துல ஏராளமான ஜனங்கள் வந்தாங்க, எல்லாருமே என்ன செய்யல? சீசர்களா மாறல. அப்ப இயேசு கிறிஸ்து அவருக்கு தெரியும் யாரு. இப்ப உங்க சபையில ஒரு நீங்க மேய்ப்பனா இருக்கிறனால உங்க சபையில யாரு சீசனா மாற முடியும் என்கிற அந்த கிருபையை ஒரு ஊழியக்காரருக்கு, ஒரு மேய்ப்பனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீங்க அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்.
அப்ப அவர்களுக்கெல்லாம் நீங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவர்களோட நேரத்தை செலவு பண்ணி அவர்கள் கூப்பிடுகிற நேரத்துல போயிட்டு இப்படிப்பட்ட பாடங்களை கற்றுக் கொடுத்து டெய்லியில ஒவ்வொரு கதைகளை சொல்லி கொடுத்து அதை நீங்க எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களிடத்தில் இருந்து அவர்களை பார்க்க வேண்டும். அது எங்களுக்கு கேம்பஸ் குரூசியல் என்ன சொல்லி தருவாங்கன்னா சீன் பை ஷேர் பைன்னு சொல்லி தருவாங்க. அதாவது நான் ஒரு கதையை சொல்றேன்னா என் கூட அடுத்த சீசனா இருக்கிறவர் நான் செய்யற கதையாகட்டும், நான் நடிக்கிற நடிப்புகளாகட்டும், நான் பேசுகிற பேச்சு எல்லாவற்றையும் 5 முறை நான் செய்து காட்ட வேண்டும். அந்த 5 முறை என் பக்கத்தில் இருக்கிற அந்த சீசன் என்ன செய்யணும், கவனிச்சு பார்க்க வேண்டும். சீன் அதாவது அவர் பார்க்கிறது, ஷேர் அதாவது அடுத்தது அவர் ஷேர் பண்றத நான் 5 முறை என்ன செய்யணும், பார்க்கணும். இப்ப நான் என்ன செஞ்சேன்னா அதை அவர் என்ன செய்யணும், செய்யணும். இதெல்லாம் சீன் பை ஷேர் பை அப்படின்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அப்ப இதை செய்யும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப நான் செய்வதை 5 முறை, இப்ப ரூபஸ் எனக்கு கீழே இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கினா, ரூபஸ் நான் சீசனா உருவாக்கி ரூபஸை நான் கைட் பண்ணிட்டுனா, இப்ப ரூபஸ் என்னை பார்த்துட்டே இருக்கிறாருன்னா 6வது முறை ரூபஸ் செய்யும் பொழுது அவர் கரெக்டா என்ன செய்வாரு, செஞ்சிருவார். செய்வாரா செய்ய மாட்டாரா? இப்ப நம்ம என்ன செய்யணும், நம்மளே செஞ்சுட்டு நம்மளே முடிச்சுட்டு நம்மளே என்ன செய்யறோம், ஆராதனை நான் தான் பண்றேன், பாட்டு நான் தான் பண்றேன், சங்கீதம் நான் தான் வாசிக்கிறேன், காணிக்க பாட்டு நான் தான் பாடுறேன், என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரமும் நான் தான் என்ன செய்யறேன் சொல்றேன் இல்லையா? ஆனா மற்றவங்களை யாராவது செய்ய வைக்கணுமான்னு பார்த்தா இல்லை. அது அப்படியே என்ன செய்யுது, அப்படியே வராங்க போறாங்க வராங்க, பக்தி உள்ளவர்களா இருக்கிறாங்களா ஒழிஞ்சா சீசரா மாறல இல்லையா? நம்மளுடைய வேலை என்ன, சீசர்களாய் அவர்கள் என்ன செய்யணும், மாற்ற வேண்டும். அதுதான் டிஎம்எம் சொல்றோம், டிஸ்கவரி பயாலஜி, அதாவது டிசேபிள் மேக்கிங் மூவ்மெண்ட். சீசர்களை உருவாக்குங்க. அப்ப இந்த சீசர்களை உருவாக்குவதற்கு நம்ம என்ன செய்யறோம்னா, வீடுகள்ல இருந்து நாம் ஆரம்பிக்கிறோம். வீட்டுல 4 பேர் இருக்கலாம், 3 பேர் இருக்கலாம். அவர்களுக்கு ஒவ்வொரு வாரமும் ஒரு கதையை நாம் என்ன செய்யறோம், சொல்ல போறோம். அவங்கள போய் நம்ம கேட்க போறோம். அடுத்த வாரம் போயிட்டு மறுபடியும் அந்த கதையை எப்படி சொல்லணும்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்க போறோம். இது அப்படியே ரொட்டேஷனா நம்ம பண்ண அவங்க என்ன செய்வாங்க, அடுத்த பக்கத்து கிராமத்துக்கு போகலாம், அவங்க ரிலேட்டிவ்ல போகலாம், அவங்க மாமா மச்சான் யாராவது ஒருத்தருக்கு அவங்க என்ன செய்வாங்க சொல்லி அவங்கள என்ன செய்வாங்க, வழி நடத்துவாங்க. இதைதான் நம்ம டிபிஎஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த டிபிஎஸ் எப்படி நடத்தணும்னா, ஒரு கதையை, ஒரு வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதி எடுத்துக்கொண்டு அந்த வேத பகுதியை கதை வடிவில் நாம என்ன செய்யணும், முதல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது நம்ம எல்லாம் பிரசங்கம் பண்ணி பழகிட்டோம். அப்படியே எங்க போய் நின்னாலும் 10 அல்லேலூயா சொல்லுவோம் பிரசங்கம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்க, சோத்திரம் சொல்லுங்க, தப்பு கிடையாது. ஆனா எங்க எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி முறைகளை நாம் என்ன செய்யணும், கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம அந்த இடத்துல போயிட்டு கதையா நீங்க பேச ஆரம்பிக்கணும். கதையிலையும் ரொம்ப கதை விடக்கூடாது. கதையிலையும் நம்ம என்ன செய்வோம், கதையிலையும் நிறைய கதை விடுவோம். அந்த வேத பகுதியுடைய சாராம்சத்தை மாத்திரம்தான் நம்ம என்ன செய்யணும், பேச வேண்டும். வேற இடத்துக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. பைபிள்ல என்ன இருக்கோ அந்த சம்பவத்தை இப்ப நம்ம என்ன செய்ய, வியாக்கரணம் நிறைய பண்ணுவோம், நல்லது. அது நீங்க சபையில பிரசங்கத்துல நீங்க பண்ணலாம். பிரசங்கத்துல பாயிண்டா பிரிச்சு A1 B1 B3 அப்படின்னு நீங்க பேசலாம். ஆனால் டிபிஎஸ்ல நீங்க என்ன செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது. நீங்க பேச போறீங்க, அவங்களையும் பேச வைக்கிறீங்க. நம்ம கதையை சொல்றோம். இந்த கதையில இருந்து 3 கேள்விகள் அவரிடத்துல நாம கேட்க போறோம். அதாவது தேவனை பற்றி என்ன சொல்லுகிறது இந்த கதை, அடுத்தது மனுஷனை குறித்து இந்த வேத பகுதி, இந்த கதையிலிருந்து என்ன நீங்க கற்றுக்கொண்டீங்க, 3வது தேவனுடைய சித்தம் என்ன, 4வது முக்கியமான ஒரு கேள்வி, இந்த கதையை நீங்க போய் யார் இடத்துல சொல்லுவீங்க, தீர்மானம் எடுக்க வைக்கணும். இதை நீங்க செய்து பாருங்க, நிச்சயமா நம்ம சபையில ஒரு பெருக்கத்தை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். எப்பவுமே நம்ம பெருக்கத்தை பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவின் விருப்பமே அதுதான், பெருக்கமே அவருடைய விருப்பம். சரிங்களா? நம்ம மல்டிப்ளை ஆக வேண்டும். அதை தான் நம்ம செய்யணும். 2 4 4 என்ன செய்யணும், 8 மாற வேண்டும். அதை செய்யலைன்னா ஒரு வேலை என்ன செய்யாது, நடக்காது. இயேசு கிறிஸ்து ஆரம்பத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்க அப்படின்னாரு. அதுல இடையில சில பிரச்சனைகள், ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சா அது தடைப்படுது. இப்ப அங்க என்ன செய்யறாரு, ஒரு நோவா சூழ்நிலை பேழையில
மழையை வர வச்சு அந்த ஃபேமிலியை மாத்திரம் காப்பாற்றிருக்காங்க இல்லையா? எல்லாரும் டோட்டலாக காலி ஆயிட்டாங்க. இப்போ நோவா கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணிருக்காரு. என்ன உடன்படிக்கை பண்ணாரு? மறுபடியும் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்றார். இவங்க என்ன செய்யறாங்க? ஆண்டவருடைய விருப்பம் பள்ளிக்கு பெருகுன்னா வெளியே போகணும். இவங்க பாபேலுக்கு ஒரு பெரிய கோபுரத்தை கட்டி நாங்க எங்கேயுமே என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம்னு சொல்லி அங்கேயே என்ன செய்யறாங்க, அது ஆண்டவருடைய விருப்பம் கிடையாது. பழுகி பெருகுன்னா எல்லாரும் என்ன செய்யணும், வெளியே போனாதான் அது உருவாக்க முடியும். அதெல்லாம் இயேசு விரும்புகிறார். அங்கிருந்து ஆதியாகமத்திலிருந்து இந்த புதிய ஏற்பாடு வர வரையிலையும் பெருக்கத்தை தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, விரும்புகிறார். அப்ப டிபிஎஸ்ல நீங்க கடைசியான அந்த கேள்வியை நீங்க விடவே கூடாது. ஏன் நீங்க யாரிடத்துல சொல்ல போறீங்க, நீங்க யாருக்கு இந்த கதையை சொல்ல போறீங்க அப்படின்ற கேள்விகளை கேட்கணும். அந்த 3 கேள்விக்கான பதிலே அங்க உட்கார்ந்து இருக்கிற நபரிடத்துல இருந்து நீங்க என்ன செய்யணும், வாங்க வேண்டும். அப்ப இப்ப நமக்கு ஒரு 10 கதைகள் நமக்கு இருக்கிறது. ஏற்கனவே நம்ம ஒரு 4 கதைகள் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், பார்க்கிறோம். அதாவது நான் உங்களுக்கு இன்னொரு முறை சொல்லிடுறேன். மார்க் 2ஆம் அதிகாரம் 1 - 12 வரை. 2ஆம் அதிகாரம் 2 1 - 12 வரை இயேசு குணமாக்குகிறார். கதையுடைய தலைப்பு இயேசு குணமாக்குகிறார். 2வது கதை வந்து யோவான். எழுதிட்டீங்களா? யாராவது எழுதிக்காங்க. மார்க் 2ஆவது அதிகாரம் 1 to 12 இப்படி எழுதுனீங்கன்னா எப்படி வச்சிருக்காங்க? இயேசு குணமாக்குகிறார். இயேசு குணமாக்குகிறார். 2வது யோவான். யோவான் 3ஆம் அதிகாரம் 1 - 17. 3வது அதிகாரம் 1 3வது அதிகாரம் 1 - 17. இயேசு நிக்கோதேமுக்கு கற்பிக்கிறார். நிக்கோதேமுக்கு யார் வர இயேசு நிக்கோதேமுக்கு கற்பிக்கிறார். 2வது. 3வது பாடம் மார்க் 5 1 - 20 வரை. 1 to 20 மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை. 4வது. லூக்கா 7ஆம் அதிகாரம் 37 - 50 மறக்க முடியாத செயல். 4வது ஸ்டோரி மறக்க முடியாத செயல். லூக்கா 7வது அதிகாரம் 37 - 50 வரை. 5வது ஸ்டோரி லூக்கா 15 11 - 32 வரை. 11 - 32 வரை. காணாமல் போன மகன் திரும்பி வருதல். 6வது. 6வது வந்து லூக்கா 17ஆம் அதிகாரம் 11 - 19 நன்றி உள்ளவர்களாய் இருப்பது. 7வது. லூக்கா 10 9 - 14 கர்த்தர் காண்கிறார். 8வது கதை வந்து லூக்கா 19 1 - 10 வரை உங்களது வீட்டிற்கு வருகிறேன். அடுத்து 9வது. யோவான் 4ஆம் அதிகாரம் தேவனுக்கான பசி. சமாரிய ஸ்திரீ சம்பவம். 10 மார்க் 4ஆம் அதிகாரம் 1 - 20 வரை தேவனுடைய சத்தத்தை கேட்டல். நம்ம இப்போ ஒரு 3 குரூப்பாக நாம் புரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த மார்க் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். என்ன நடக்குது இந்த சம்பவம்? மார்க் 2ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்குதுன்னா, திமிர்வாதக்காரன் என்ன செய்கிறாங்க, 4 பேர் சுமந்து கொண்டு வராங்க இல்லையா? அதுதான் ஸ்டோரி. இப்போ இந்த ஸ்டோரி இது என்ன செய்யறாரு, ஆண்டவர் அங்கே சுகத்தை கொடுக்குறாரு. இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்துருக்கிற வேலை என்ன? நீங்கள் போய் பிணியாளிகளை சுஸ்தமாக்குங்க. லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லியிருக்கிற வேலை என்னன்னா, நீங்கள் அந்த பட்டணத்தில் போயிட்டு அங்கே இருக்கிறவங்கள என்ன செய்யுங்க, பிணியாளிகளை சுகமாக்கி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நீங்கள் என்ன செய்யுங்க, பிரசங்கம் பண்ணுங்க. 2 விஷயம். 1 தேவ ராஜ்யத்தை குறித்து பேசணும், 2வது என்ன செய்யணும், சுகமாக வேண்டும். இப்போ நம்ம எல்லாருமே இந்த வேலையை செய்கிறோம். சுகமுடைய கிஃப்ட் ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார். நம்ம எல்லாருமே ஊழியம் செய்கிறோம். அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்குது. அதை விட நிறுத்தி விடாதபடிக்கு
இரண்டாவது விஷயம், அவர்களுக்கு நாம் என்ன செய்யணும்? வேதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதான் இங்க இரண்டாவது கதையில யோவான் 3ஆம் அதிகாரம் 1:17 என்ன செய்யறாரு? இயேசு நிக்கேதேமுக்கு என்ன செய்யறாரு? கற்றுக் கொடுக்கிறார். அப்ப நம்ம எல்லாம் என்ன செய்யலாம்? அந்த அற்புதங்களை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு நாம் அப்படியே விட்டு விடாதபடிக்கு தொடர்ந்து அவர்களிடத்துல போயிட்டு டிபிஎஸ் மூலமாக இந்த வேத கதைகளை, வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுவதற்கு அவர்களுக்கு நாம் என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்ப ஒவ்வொரு கதைக்கான அர்த்தங்கள் நிறைய இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்கும்போது மார்க் 5ல பார்க்கும் பொழுது மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை. அதாவது இந்த சம்பவம் வந்து என்ன பார்க்குறோம் நம்ம மார்க் 5ல, அதாவது கல்லறையில் இருக்கிற ஒரு மனிதன் விடுதலை ஆகிறான். அதுதான் மார்க் 5ஆம் அதிகாரம். அவனுடைய வாழ்க்கை என்ன செய்கிறது? மறுரூபமாக்கப்படுகிறது. அதுவரையிலும் அவனுடைய வாழ்க்கை என்ன செய்யுது? கல்லறையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவர் என்ன செய்றாரு? அவனுக்கு சுகத்தை. இந்த சம்பவங்களை நாம் அவங்களுக்கு கதை வடிவில் நம்ம சொல்லணும். உண்மையாகவே அதை ரொம்ப எளிமையாக அவர்கள் புரிந்து கொள்வார். நீங்க கேள்விகளை கேட்க மறக்கவே கூடாது. அவங்க உள்ளத்திலிருந்து கேள்விகள் எப்ப வருதோ அப்பதான் வேதத்துல அவங்களுக்குள்ள இருக்கிற அறிவை நம்மளால என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்க முடியும். நிறைய பேர் நம்மளோட டேலண்டா பர்சன்டெல்லாம் இருப்பாங்க சபையில, இருக்காங்களா இல்லையா? நம்ம பேச விட மாட்டோம், சரிங்களா? நம்மளோட அதிகமா பேசுறவங்களெல்லாம், நம்மளோட அதிகமா வேதத்தை ஆராய்ச்சி வைத்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் உண்டு. ஆனா பயத்துல சொல்லவே மாட்டாங்க. நம்ம அவர்களை என்ன செய்யணும்? பேச வைக்கணும். பேச வைக்கும் பொழுது அவங்க மூலமா பெரிய அறுவடையை நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். நம்ம எங்க சபைக்கு வரவங்க நிறைய பேர் ரொம்ப பிரச்சனையோடு இருக்கிறவங்க இருக்காங்க, படிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. படிச்சவங்களும் வராங்க, படிக்காதவங்களும் வராங்க. ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா, அவங்க வீடுகளில் போயிட்டு வாரத்துக்கு ஒரு இடத்துல ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யறோம்? ப்ரேயர் நடத்துறோம். எல்லா நாளும் வீட்டு சபைகள் உண்டு. அந்த இடத்துல போயிட்டு அவர்களை உட்கார வைத்து அவர்களுக்கு இந்த கதைகளை சொல்லி நம்ம செய்யும் பொழுது என்ன நடக்குதுன்னா, படிக்க தெரியாதவங்க தாங்க ஊழியத்தை செய்யறாங்க. அடுத்த வாரம் பார்த்தா ஒருத்தர் 2 பேரும் அவங்க என்ன செய்யறாங்க? கூப்பிட்டு வராங்க. ஏன்னா நான் வேலை செய்யாம அவங்ககிட்ட நான் வேலை வாங்கக்கூடாது. ஆசையா வேலை செய்யற அப்படின்னு கேள்வி வரும். கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் போயிட்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணாரு, வேலை செய்தாரு, சொன்னாரு. அதை சொல்லி முடிச்ச பிறகுதான் இவரு சீசர்களுக்கு சொல்றாரு, நீங்க போய் இப்ப செய்யுங்கன்றாரு. ஆனா இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம செய்ய மாட்டோம். ஆனா நம்ம மற்றவங்களை செய்ய வைக்கிறதுக்கு மட்டும் என்ன செய்வோம்? ஆர்டர் போட்டே உட்காந்துருக்கோம். நீ போய் செய்ய, நீ போய் செய்ய. நீ அது கிடையாது. என்னுடைய பங்குக்கு நான் சொல்லிட்டேன், வரப்பா என் பங்கு நான் 2 பேரும் கூட்டு வந்துக்கிறேன். நீங்களாம் எத்தனை பேர் வேலை செஞ்சுருக்கிறீங்க? உங்ககிட்ட கேட்பாரு. அவங்க ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சாங்க? ஒரு 8 பேர் என்ன செஞ்சாங்க? சபைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப அவங்களே அவங்க வீட்டுல என்ன செய்யறாங்க? பாடங்களை நடத்துறாங்க. அவங்களுக்கு கதைகளை சொல்லி பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லி என்ன செய்யறாங்க? கூட்டு உட்கார வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 70 பேர் சபையில என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. அப்ப நம்ம நீங்க தொடர்ந்து இந்த காரியங்கள், ஒருவேளை நீங்க சின்னதா இருக்கலாம், 2 பேர் இருக்கலாம், 3 பேர் இருக்கலாம், அப்படி யோசிக்காதீங்க. நம்ம பாஸ்டர் கான்செப்ட்ல என்ன தெரியுமாச்சு? 3 பேர் இருந்தா தான் பிரசங்கம் வரும், இல்லையா? 100 பேர் 150 பேர் என்ன செய்வோம்? அப்பதான் பரிசுத்த ஆவியானவரே வேலை செய்வாருன்னு நினைப்போம். ஆமாவா இல்லையா? எங்க 2-3 பேர் இருக்கலாம், அங்க நான் என்ன செய்யறேன்? இருக்கிறேன்னு அவர் சொல்றாரு. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? 100 பேர் இருந்தா தான் என்ன செய்யறோம்? பிரசங்கம் பண்ண முடியுது. 4-5 பேர் இருந்தா என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? யோசிக்கிறோம். அவர் 2 பேர் 3 பேர் ஆண்டவருக்கு தேவை இல்லையா? சொல்லுங்கள. அவங்கள வச்சு ஆண்டவர் பெரிய காரியங்கள் என்ன செய்வார்? அதான் நீங்க நல்லா கவனிங்க. நாகம்மா இப்ப இந்த பொண்ணு என்ன செய்யறாங்க? இஸ்ரேல் தேசத்துல இருந்து சீரியா தேசத்துக்கு என்ன செய்யறாங்க? கொண்டு போறாங்க. நீங்க என்ன செய்யுது? இந்த பொண்ணு இப்ப இஸ்ரேல் தேசத்துல இருக்கிற வரையில இந்த பொண்ணுக்கு பாடத்தை நடத்துறதுக்கு ஆசிரியர்கள் இருந்திருக்கலாம், ஒரு சபையுடைய போதகர் இருந்திருக்கலாம், இல்ல தீர்க்கதரிசி இருந்திருக்கலாம். அவங்க பெற்றோர்கள் அந்த பொண்ணுக்கு என்ன செஞ்சிருக்கலாம்? சொல்லி கொடுத்துருக்கலாம். வேதத்தை குறித்து கற்றுக் கொடுக்கலாம். இந்த படிமா, அதை செய்யுமா அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த பொண்ணு எங்க குடிச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சிறை குடிச்சிட்டு போய் அங்க எங்க வச்சிருக்காங்க? சீரியா தேசத்துல நாகமான வீட்டுல என்ன செய்ய வேலைக்காரியாக வச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல வேலை செஞ்சிருக்கிற இந்த பொண்ணுக்கு வேதத்தை அந்த இடத்துல படிச்சிருக்க முடியுமா? ஜெபம் பண்ணிருக்க முடியுமா? ஊழியம் செஞ்சிருக்க முடியுமா? நீங்க நல்லா யோசனை பண்ணுங்க. நமக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நமக்கு வேதத்தை படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு வேதத்தை படிக்க வாய்ப்பு இருக்கு, வேதத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கான நிறைய
ஆசிரியர்கள் இருக்காங்க, நிறைய ஊழியத்துல நம்ம போய் உட்கார இடத்துல நிறைய வேதத்தை கற்றுக் கொடுக்கிறவங்க இருக்கிறாங்க. இவ்வளவு விஷயங்களையும் கற்றுக்கொண்டு நம்ம என்ன செய்யறோம், மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்காம நம்ம என்ன செய்யறோம், உட்கார்ந்துட்டே இருக்கிறோம். ஆனால் இந்த சிறிய பெண்ணு இஸ்ரவேல் தேசத்துல சிறைப்பிடிக்கப்பட்டு போய் அங்க நாகமான் வீட்டு இருந்தாலும் அந்த இடத்துல வேதத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆளு கிடையாது, அந்த மகளை கைட் பண்றதுக்கான ஆட்கள் கிடையாது. ஆனா சிறைப்பிடிக்கப்பட்டு அந்த மகள் நினைச்சதை செய்ய முடியாது. நல்லா கவனிங்க, அவ விருப்பப்பட்டதை அந்த பொண்ணால செய்ய முடியாது. ஆனால் அன்று அங்க இஸ்ரவேல் தேசத்திலே யாரோ அவருடைய பெற்றோரோ இல்ல அவர்களுக்கு யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்த இந்த சத்தியத்தை இந்த மகள் மறந்து விடாம இங்க சிறைப்பட்டு இருக்கிற இடத்துல கூட நாகமானுடைய மனைவிடத்துல அந்த பொண்ணு என்ன செய்யுது, பேசுது. நீங்க என்ன செய்யுங்க, இவங்களை இந்த இடத்துல நீங்க கொண்டு போனா உங்களுடைய வீட்டுக்காரர் என்ன செய்வாரு, அல்லேலூயா. நமக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க, ஆனால் வாய்ப்புகள் இல்லாத இடத்துல அந்த பொண்ணு பேசிச்சு பாராதான் பெரிய விஷயம். நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் சண்டே கிளாஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க இல்லையா? சபைக்கு வருகிற பிள்ளைகளை தினந்தோறும் நம்ம பாடம் நடத்துறோம், ஆனா சொல்ல மாட்டேன். ஆனா கடினமான ஒரு சூழ்நிலை, சிறைப்பிடிக்கப்பட்டு இருக்கிற இடத்துல வெளிப்படையா பேச முடியாது, எதையும் சொல்ல முடியாது. ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தையை அடக்கி வைக்க முடியல அந்த பொண்ணால். நீங்க இவரை இந்த இடத்துக்கு கொண்டு போனா அந்த தீர்க்கதரிசி என்ன செய்வாரு, சொல்லுவார். அந்த விஷயமானது நீங்கள் அந்த வேதத்தை வாசித்து பாருங்க. இந்த பொண்ணு சொன்னது அப்படியே தொடர்ந்து என்ன போகுது, சீரியா ராஜா, அடுத்தது அப்படியே படிப்படியா அந்த சுவிசேஷம் முதல்ல நாகமான் மனைவி கிட்ட போடுது, அது ராஜா கிட்ட போடுது, அப்புறம் அப்படியே தொடர்ந்து என்ன செய்கிறது, தொடர்ச்சியா போய் அந்த வேத பகுதியை நீங்கள் எடுத்து வாசித்து தியானித்து பாருங்க. எங்க ஆரம்பிக்கிற சுவிசேஷம் எங்க போய் முடியுதுன்னு பாருங்க. நம்ம எல்லாம் அறிந்திருக்கிறோம், நம்ம அமர்ந்திருக்காதபடிக்கு எழுந்து என்ன செய்யணும், செய்ய வேண்டும். 2 பேர் 3 பேர் இருந்தாலும் என்ன செய்யணும், ஊழியத்தை செய்யணும். அப்ப சுகத்தை நாம கொடுத்துட்டு சுகத்தோட நின்று விடாதபடி அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்கு எப்படி இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு, ஆண்டவர் நிக்கோதேமுக்கு அந்த பாடத்தை போதிப்பது போல அந்த பிள்ளைகளுக்கு நாம என்ன செய்யணும், வேதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் ஆசிரியர்கள். ஒரு மாணவன் எப்படி வளர வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசிரியர் எப்படி நினைப்பாரு, விடவே மாட்டார். எப்படியாவது அந்த மாணவன் என்ன செய்யணும், 100 மார்க் என்ன செய்யணும், எடுக்க வைக்கணும் சொல்லி முயற்சி பண்ணிட்டே இருப்பார். அது உலகத்துக்குரிய காரியம், நம்ம பரலோகத்துக்குரிய காரியத்தை செய்யறோம். அதனால நமக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறவர்களை உருவாக்குவது நம்மளுடைய வேலை. அப்ப இப்படி நீங்க அவர்களிடத்துல போயிட்டு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இந்த நம்பிக்கைக்குரிய கதைகளை நீங்க சொல்லும் பொழுது அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மறுரூபத்தை நீங்க என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அவர்கள் அடுத்த கட்டத்துக்குள்ள அவங்க என்ன செய்வாங்க, கடந்து போவாங்க. இப்ப நம்ம என்ன செய்வோம், நம்ம ஒரு 4 பேராக குழுவாக பிரிந்து நம்ம ஒரு 4 கதைகளை மாத்திரம் இன்றைக்கு இந்த டிபிஎஸ் மாடல்ல நம்ம என்ன செய்ய போறோம், கற்றுக்கொள்ளலாம். நீங்களே நடத்த போறீங்க. எத்தனை பேர், 4 பேர் 3 பேரா பண்ணிக்கலாம். 3 பண்ணிடுங்க.